அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இலங்கையைச் சார்ந்த அப்துல் வதூத் ஜிப்ரி என்பவர் சில மார்க்க விஷயங்களில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எடுத்துள்ள நிலைப்பாடுகளை தவறு என்று விமர்சனம் செய்திருந்தார். அவர் பேசிய சீடியை நானும் பார்த்திருந்தேன். அதில் அவர் வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படைக்கே மாற்றமான மதுஹப்வாதிகள், தரிக்காவாதிகள் வைக்கக்கூடிய வாதங்களை வைத்திருக்கிறார். அதில் அவர் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை பின்பற்றுவது மதுஹப் கிடையாது, அது மார்க்கத்துடைய ஒரு அடிப்படை தான் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த கருத்துக்கு ஆதாரமாக சில விஷயங்களை சொல்கிறார். அதையெல்லாம் நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தால் அவருக்கு எதிரான ஆதாரங்கள், குர்ஆனை மட்டும் கடைபிடிக்க வேண்டும், சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று தெரிவிக்கக்கூடிய செய்திகளை அவர் தனக்கு ஆதாரமாக சொல்லி காட்டுகிறார். அவர் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜ தமத்தோ என்ற முறை கூடும், ஹஜ்ஜை தமத்து முறையில் செய்யலாம், உம்ரா செய்துவிட்டு இஹ்ராமை கலைந்து விட்டு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு மறுபடியும் ஹஜ்ஜுக்கு உம்ரா செய்வது கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சில சஹாபாக்கள், அபூபக்கர் இதை கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, உமர் இதை கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இதை கூடுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கடுமையாக ஆட்சேபனை பண்ணுறாங்க. இப்படி கேள்வி கேட்டவங்களை கண்டிக்கிறார். ரசூல்லா சொன்னாங்க, நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்ன அபூபக்கர் சொன்னார் உமர் சொன்னாருன்னு கேள்வி கேட்குற, இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் அழிஞ்சு நாசமாக போயிடுவீங்க என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கடுமையான முறையில் அந்த மக்களை கண்டிக்கிறாங்க. இந்த செய்தி அவர் எடுத்து காட்டுறார். பார்த்தீங்களா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு முன்னால் அபூபக்கர் சொன்னது உமர் சொன்னது என்று சொல்லும்போது எப்படிப்பட்ட கோபம் அவங்களுக்கு வந்திருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தான் சலஃபுகள், சஹாபாக்கள், இப்படிப்பட்டவர்களை பின்பற்றுவது மதுஹபா அப்படின்னு கேட்குறார். ஆனால் இந்த செய்தியை பாருங்கள், இது உண்மையில் அவருக்கு எதிரான செய்தி. ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமத்து முறையில் செய்யலாம்னு சொல்லியிருக்கும் போது அதை செய்யக்கூடாதுன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் நபி வழிக்கு மாற்றமான முறையில் முடிவெடுத்திருக்காங்களா இல்லையா? அப்போ சஹாபாக்களை பின்பற்றனா அபூபக்கர் இந்த விஷயத்தில் பின்பற்ற முடியுமா? உமர் ரலியல்லாஹு அவங்களை பின்பற்ற முடியுமா? இப்னு அப்பாஸ் இவர் சொல்லி காட்டுறாரு, இங்கே இப்னு அப்பாஸ் சரியாக நடக்கிறாரு, அந்த பக்கம் ரெண்டு சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அவங்க தவறான முடிவு எடுத்திருக்காங்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு தவறான முடிவு எடுத்திருக்காங்களே. அப்போ என்ன செய்யணும்? சஹாபாக்கள்ல சரியாகவும் முடிவு எடுத்திருக்கிறாங்க, தவறான முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதனால சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை யார் சொல்கிறாரோ அதுபடி நடக்கணும். சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாகவும் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க, அதனால் அந்த விஷயத்தில் அவங்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையை தான் இவர் சொல்லக்கூடிய செய்தியும் சொல்லுகிறது. ஆனால் அந்த செய்தியை சொல்லிக்கொண்டு சஹாபாக்களை பின்பற்றணும்னு இவர் வாதம் வைப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அது மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் சொல்லி காட்டுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்தில் ஷாம் நாட்டில் கொள்ளை நோய் பரவுகிறது, தொற்று நோய் ஏற்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அந்த நாட்டுக்கு போக நினைக்கிறாங்க, படையோடு கிளம்பிட்டாங்க. அப்போ அந்த ஊருக்கு போகலாமா வேண்டாமான்னு கருத்து வேறுபாடு வருது. ஆனால் முஹாஜிர்களை கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி போகலாமான்னு கேட்குறாங்க. சில பேர் போகலாங்கிறாங்க, சில பேர் போகக்கூடாதுங்கிறாங்க. அவங்களுடைய அபிப்பிராயத்தை தான் சொல்கிறாங்க, குர்ஆனை சொல்லலை, ஹதீஸுகளை சொல்லலை. உமர் ரலியல்லாஹு அவங்க நீங்கள் வேண்டாம், அன்சாரிகளை கூப்பிடுங்க, அன்சாரிகளை அடுத்து கூப்பிடுறாங்க. நீங்கள் ஏதாவது ரசூலுல்லாஹ் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா, இதுக்கு மார்க்க தீர்ப்பு என்ன, அன்சாரிகள்கிட்ட கேட்குறாங்க. அன்சாரிகளும் கருத்து வேறுபாடு கொள்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸ்லேருந்து ஒரு தீர்வை சொல்லலை. இப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க அதையும் விட்டுட்டு முடிவெடுக்காமல் விட்டுடுறாங்க. அப்புறம் ஆரம்ப காலத்தில் குறைஷிகள் அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, அவங்கள்ட்ட ஒரு ஆதாரமும் கிடைக்கல. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எனக்கு ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நான் இது சம்மந்தமாக முடிவெடுக்க மாட்டேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சும்மா இருந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற சஹாபி வர்றாரு. அவர் சொல்கிறாரு, இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எனக்கு தெரியும். ஒரு ஊருக்குள்ள நோய் பரவுதுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செய்தி வந்துச்சுன்னா அந்த ஊருக்குள்ளே போகாதீங்க, போக வேண்டாம். ஆனால் அந்த ஊருக்கு போன பிறகு நீங்கள் அந்த ஊரில் இருக்கும்போது நோய் பரவி இருக்குன்னு கேள்விப்பட்டீங்கன்னா அந்த நோய்க்கு பயந்துட்டு வெளியே வர வேண்டாம்.
இப்படி ரசூலுல்லாஹி அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்ற செய்தியை இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவங்க உமர் ரலியல்லாஹு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் உமர் ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்வை புகழ்ந்து எனக்கு ஒரு தீர்வு கிடைத்து விட்டது என்று சொல்லி அவங்க படையை திரும்பிட்டு போகிறாங்க. இப்படி ஒரு செய்தி புகாரில் இருக்குது. இதையே அவர் சுட்டி காட்டி, பார்த்தீங்களா உமர் ரலியல்லாஹு அவங்க அன்சாரிகள் கருத்து சொல்கிறாங்க, முஹாஜிர்கள் கருத்து சொல்கிறாங்க, அதெல்லாம் அவர் கேட்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஒரு செய்தியை சொன்னோனையுமே அதன்படி கேட்டு அவர் முடிவெடுத்தாரு. அப்போ சஹாபாக்கள் யூகங்களை கருத்துக்களை எடுத்துக்கொண்டார்களா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பின்பற்றினாங்களா? இப்படிப்பட்டவங்க தான் சஹாபாக்கள். அப்படிப்பட்டவர்களை பின்பற்றினால் நம்ம ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவோம், அது மதுஹப் இல்லை அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். நல்ல பாருங்க, இந்த செய்தி அவருக்கு எதிரான செய்தி. ஏன்னா அதில் என்ன உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு ஆளை மட்டும் பார்க்குறாரு, அவ்வளவு முஹாஜிரீன்களை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ் அவ்வளவு முஹாஜிரீன்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதா? எவ்வளவோ அன்சாரிகள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதா? அது தெரியல. சரி, உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாரு? அன்சாரிகள் சொல்லிட்டாங்கன்னு தலையாட்டிட்டு போயிட்டாரா? இன்னைக்கு இவர் தலையாட்ட சொல்கிறாருல்ல, அபூபக்கர் என்ன சொன்னாலும் தலையாட்டு, உமர் என்ன சொன்னாலும் தலையாட்டு, சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் ஆமாசாமி போடு அப்படிங்கிறாருல்ல. அப்படியா உமர் நடந்தாரு? உமர் ரலியல்லாஹு அவங்க அன்சாரி சொன்னாலும் கேட்க மாட்டேன், முஹாஜிர் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஓங்கரத்து தூக்கி தூர போடு, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுன்னு உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்குறாரு. கடைசியில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர் சொந்த கருத்தா சொல்லாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸை சொல்லும்போது தான் அதை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இந்த ஹதீஸை நாம் செயல்படுத்துவதாக இருந்தால், ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், உமர் ரலியல்லாஹு அவங்களை நம்ம கடைபிடிக்கிறதா இருந்தால் எப்படி நம்ம முடிவெடுக்கணும்? உமர் ரலியல்லாஹு அவங்க எப்படி ஹதீஸை சொல்லும்போது ஏற்றுக்கிட்டாங்களோ அது மாதிரி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கிறணும். அதை விட்டுட்டு சுயமாக அவங்களா சொன்னால் ஏற்றுக்கிற கூடாதுன்னு இந்த செய்தி சொல்லுகிறது. அப்போ எதிரான செய்தியை ஆதாரமாக காட்டுறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய வல்லுனர்னு பாருங்க. அது மாதிரி இன்னொரு சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு வருது. ரசூலுல்லாவை எப்படி அடக்கம் பண்ணுவோம், எங்கே அடக்கம் பண்ணுறதுன்னு கருத்து வேறுபாடு வருது. சில பேர் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ் பிறந்த பூமி மக்காவில் அடக்கம் பண்ணுவோம்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் மதீனா ஹிஜ்ரத் பண்ணி வந்த பூமி மதீனா, அதனால் அங்கே அடக்கம் பண்ணுவோம்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க நபிமார்கள் இறந்த இடம்லாம் ஜெருசலம், அதனால் அங்கே போய் அடக்கம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இது அவர் சொல்லக்கூடிய செய்தி. இதை நம்ம ஆதாரமாக காட்ட மாட்டோம், இதை ஆதாரமாக சொல்லவும் மாட்டோம். ஏன்னா நம்ம கருத்துப்படி இது பலகீனமான செய்தி. அவர் இதை ஆதாரமாக சொல்லி காட்டுகிறார். இப்படிலாம் கருத்து வேறுபாடு வந்துச்சு. கடைசியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இல்லை நபிமார்கள் எங்கே மௌத்தா போகிறாங்களோ அங்கே தான் அடக்கம் பண்ணணும், மௌத்தா போன இடத்துல அடக்கம் பண்ணணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் மௌத்தா போயிருக்கிறாங்க, அதனால் இங்கே தான் அடக்கம் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ அபூபக்கர் என்ன பண்ணார்? மக்காவில் அடக்கம் பண்ணணும்னு சொன்ன கருத்து ஏற்கப்படலை. மதீனாவில் அடக்கம் செய்யணும்னு சொன்ன சஹாபாக்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஜெருசலத்தில் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொன்ன சஹாபாக்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கடைசியில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது, அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதைத்தான் நானும் சொல்கிறேன், அதான் தௌஹீத் ஜமாத் சொல்லுது. இதுக்கு மாற்றமாக தான் நீ பேசிக்கிட்டு இருக்கிற. இதை ஆதாரமாக கொண்டு சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அதனால சஹாபாக்களை பின்பற்றணும். இது ஆதாரம், இது உனக்கு எதிரான ஆதாரம் இல்லை. சஹாபாக்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வரக்கூடிய கருத்து ஹதீஸை தான் ஏற்றுக்கிறணும். சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, சஹாபாக்களுடைய சுய அபிப்பிராயங்கள் மார்க்கம் இல்லை. அப்படி தானே அபூபக்கர் நடந்திருக்கிறாரு, எல்லா சஹாபாக்கள் நடந்திருக்கிறாங்க. அப்போ இந்த செய்திகளை எடுத்து பாருங்க, இவை எல்லாம் அவருக்கு முழுமையான எதிரான ஆதாரங்களாக இருக்கிறது. குர்ஆனை தான் கடைபிடிக்கணும். அபூபக்கரே ஒரு கருத்து சொன்னாலும் கேட்கக்கூடாது, உமரே கருத்து சொன்னாலும் கேட்கக்கூடாது, அன்சாரிகள் சேர்ந்து கொண்டு ஒரு கருத்து சொல்றாங்க கேட்கக்கூடாது, முஹாஜிரீன்கள் சேர்ந்து கொண்டு ஒரு கருத்து சொல்றாங்க கேட்கக்கூடாது என்ற கருத்தை தருதா இல்லையா? இப்போ சஹாபாக்களுடைய சில மார்க்க ஃபத்துவாக்களை உங்களுக்கு சில விஷயங்களை சுட்டி காட்டுறோம். அவங்களும் மனிதர்கள் தான், தவறு செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் பின்பற்றணுங்கிறது சரியான நிலைப்பாடு இல்லை. சஹாபாக்களை பின்பற்ற ரசூலுல்லாஹ் பின்பற்றுறதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சஹாபாக்கள் மனிதர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் என்பதற்கு சில செய்திகளை நாம் ஆதாரமாக சொல்லி காட்டுறோம். புகாரியில் 346வது செய்தியாக இருக்கிறது. அதில் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவங்க அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு ஆள் குளிப்பு கடமையாக இருக்கிறார், அவருக்கு தண்ணி கிடைக்கல, அவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறார். இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்க இதுக்கு பதில் சொல்கிறாங்க, தண்ணி கிடைக்கிற வரைக்கும் அவர் தொழுவக்கூடாது.
ஒரு 2 நாள் தண்ணி கிடைக்கல, அவர் தொழுவக்கூடாது, 2 நாள் வெயிட் பண்ணணும், 2 நாள் தொழுவக்கூடாது, தண்ணி எப்போ கிடைக்குதோ அப்போ தான் தொழுகணுங்கிறார். இப்போ அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு இப்னு மஸ்ஊத்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி ஃபத்வா கொடுக்குறீங்களே தண்ணி கிடைக்கிறனா தொழுகை இல்லைன்னு, ஆனால் நான் ஹதீஸுகள் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் என்ற நபித்தோழருக்கு அனுமதி கொடுத்தாங்க, நீ வந்து மண்ணில் போட்டு புரள வேண்டாம், ஒரு போர்க்களத்தில் அவர் போறாரு, இது மாதிரியான பிரச்சனை அவருக்கு ஏற்படுது, அப்போ என்ன செய்கிறாரு, மண்ணில் புரண்டு எந்திரிக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எதுக்குப்பா இப்படி கஷ்டப்படுற, மண்ணிலெல்லாம் முழுசா நீ புரள வேண்டியதில்லை, மண்ணில் இப்படி கையை 2 கையும் அடித்து அதை ஊதிட்டு முகத்துலையும் இந்த 2 கைகள்லையும் தடவி கொண்டா உனக்கு போதுமானதுன்னு அம்மார் பின் யாசிருக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்குறாங்களே, அப்படி ஒரு செய்தி இருக்குது, அது மாதிரி நீங்கள் ஃபத்வா கொடுக்காம தொழவே வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு அபு மூசா கேட்குறார். அப்போ இப்னு மஸ்ஊத் என்ன பண்ணுறாரு, இது வந்து உமர் ஏற்றுக்கிறல இந்த ஹதீஸை, அம்மாருடைய இந்த சொல்ல உமர் ஏற்றுக்கிறல, அதனால் நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு மறுக்கிறார். இப்போ அபு மூசா விடுற மாதிரி இல்லை, அவரும் சஹாபி இவரும் சஹாபி தான், அவர் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் கேள்வி கேட்கிறார். இவரும் சிறந்த ஒரு மனிதர் தான், ஆனால் மனிதங்கிற அடிப்படையில் ஏதோ ஒரு அடிப்படையில் அவங்க தப்பு வந்திருக்கு, தவறு அவரிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இப்னு மஸ்ஊத்கிட்ட அபு மூசா கேட்குறாரு, சரி இந்த ஹதீஸை விட்டுருவோம், கைஃப தஸ்னூ பி ஹாதிஹில் ஆயா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபைல்லம் தஜிது ஃபதயம்மமு மான் சாயிதன் தொய்யிபா, உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் சுத்தமான மண்ணில் தயமம் செய்யுங்கன்னு. அல்லாஹ் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலையே, தண்ணி கிடைக்கான்னா தொழாமல் இருந்துருங்கன்னு சொல்லலையே, தண்ணி கிடைக்கான்னா தயமம் பண்ணி தொழுகுன்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு கேட்குறாரு அபு மூசா. அப்போ இப்னு மஸ்ஊத் அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை, இதை நம்ம அனுமதிச்சோம்னா குளிர் வரும்போதெல்லாம் தயமம் பண்ணிக்கிடுவாங்க, குளிர் வந்தால் கஷ்டப்பட்டு அல்லாஹ் அதுக்கு தான் தயமத்துடைய வசனத்தை இறக்கியிருக்கிறான், அதையே அவர் காரணமாக சொல்லி அனுமதிக்க முடியாது, தண்ணி கிடைக்கன்னா தொழக்கூடாது தான் அப்படின்னு சொன்ன செய்தியை பார்க்குறோம். இப்போ சஹாபாக்களை பின்பற்றினா ரசூல்லா பின்பற்றுறதுங்கிறீங்கல்ல, அப்துல்லா பின் மசூதை பின்பற்றுவோமா, நம்ம இந்த விஷயத்தில் பின்பற்ற முடியுமா? இது மாதிரி பல விஷயங்கள். முஸ்லீமில் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது, ரசூல்லா காலத்தில் ஒரு ஆள் 3 தடவை தலாக் சொன்னால் அது ஒரு தலாக்காக தான் கருதப்பட்டது, ரசூல்லா காலத்தில் இருந்த நிலைமை. அபூபக்கர் காலத்திலையும் அதே நிலைமை தான் இருக்கிறது, உமர் ரலியல்லாஹு ஆரம்ப ஆட்சி காலத்திலையும் இதே நிலைமை தான் இருக்கிறது. ஆனால் கடைசி நேரத்தில் உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் அவசரப்படுறாங்க, 3 தலாக் சொன்னால் ஒரு தலாக்குன்னு சட்டம் இருக்கிறனால அவசரப்பட்டு தலாக்கு சொல்கிறான், இதை நம்ம விடமாட்டோம், நம்ம மாற்றுவோன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, மாற்றுறாங்க, 3 தலாக் சொன்னால் 3 தலாக்கு தான் சொல்லி. இப்போ நம்ம கேட்குறோம், சஹாபாக்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள்னு சொல்கிறீங்கல்ல, யதார்த்தமான உண்மையை புரிஞ்சு பேசுங்க, அவங்ககிட்டையும் தவறு வரும், தவறு வந்திருக்கிறது, ரசூல்லா காலத்தில் இப்படி ஒரு முறை இருந்திருக்கிறது, அபூபக்கர் காலத்தில் ஒரு முறை இருந்திருக்கிறது, அந்த முறையை மாற்றி உமர் ரலியல்லாஹு 3 தலாக் சொன்னால் 3 தலாக்கு தான் நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களே, அப்போ இந்த விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு பின்பற்றினா ரசூல்லாவை பின்பற்ற முடியுமா? அவங்களும் தவறு செஞ்சுருக்காங்களா இல்லையா? இந்த ஒரு கோணத்தையே மறுக்கிறீங்க. அது மாதிரி பாருங்கள், புகாரியில் 3093வது ஹதீஸ், ரசூல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு அடுத்த ஆட்சித்தலைவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட வந்து ரசூல்லாவுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. உலகத்தில் எல்லாம் ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய சொத்துக்கு வாரிசாகுவாங்க பிள்ளைங்க. ரசூல்லா ஒரு சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, ஹைபர் நிலம், அதுக்கு நான் வாரிசுதாரராக இருக்கிறேன், அந்த நிலத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அபூபக்கர் சொல்லிட்டார், தர முடியாது, ஏன்னா ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, நபிமார்களாகி எங்களுடைய சொத்துக்கு யாரும் வாரிசாக முடியாது ரசூல்லா சொல்லியிருக்காங்கன்னு அபூபக்கர் சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, ரசூல்லாவுடைய ஹதீஸை சொல்லியிருக்கிறாங்க, ரசூல்லாவுடைய தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க, ஆனாலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அபூபக்கர் மேலே கோவப்பட்டு அதுக்கு பின்னாடி 6 மாத காலம் பேசாமல் இருந்து கடைசி வரைக்கும் பேசாமே மௌத்தா போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இப்போ அபூபக்கர் கொள்கையில் பிடிப்பாக இருந்திருக்கிறார், அதுவும் ஒரு பக்கம். ஃபாத்திமா ரலியல்லாஹு யார், அவங்க சஹாபி தானே, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை கேட்டதுக்கு பின்னாடியும் கட்டுப்பட மறுத்து அபூபக்கர் மேலே கோபம் கொண்டு அவங்க நடந்திருக்காங்களா இல்லையா? அப்போ எப்படி அவங்கள முழுசாக நம்ம பின்பற்ற முடியுமா? நம்ம இது மாதிரி புகாரில் இன்னொரு சம்பவம் 1242வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிறாங்க, அவ்வளவு சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகலைங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. பெரும்பெரும் சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு உட்பட ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்கன்னு யாராவது சொன்னால் கழுத்தை வெட்டிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் வருகிறார், உமா முஹம்மது இல்லா ரசூல், முகமது ஒரு தூதர் தான்,
அவருக்கு முன்னால் நிறைய இறை தூதர்கள் சென்று விட்டார்கள், இவரும் ஒரு இறை தூதர், இவரும் மையத்து தான், மரணிக்க போவார், இறந்து விடுவார், இவர் இறந்து விட்டால் கொல்லப்பட்டால் வந்த வழியிலே போயிருவீங்களா என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனங்களை எல்லாம் படித்து காட்டி ரசூலுல்லாஹ் மௌத்தா போவாங்க என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்தை அபூபக்கர் இல்லவங்க அந்த இடத்துல சுட்டி காட்டுறாங்க. இந்த ஹதீஸில் பார்க்குறோம், அபூபக்கர் இந்த வசனத்தை ஓதி காட்டுற வரைக்கும் இப்படி ஒரு வசனம் குரானில் இருக்குன்னு மக்களுக்கு தெரியவே இல்லை. மக்கள் இதை மறந்துட்டாங்க. அபூபக்கர் ஓதுனோன்னு தான் மக்கள் அவரிடமிருந்து இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டு ஓத ஆரம்பித்தாங்க என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு அடிப்படையான விஷயத்தை கூட சஹாபாக்கள் மறந்த நிலையில் இருந்திருக்கிறாங்க. மாற்றமான முடிவை, குரானுக்கு மாற்றமான முடிவை அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு எடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு கோணத்தில் பார்த்தோம்னா சஹாபாக்களை நம்ம பின்பற்ற முடியாது, அவங்க என்ன சொன்னாலும் கேட்க முடியாது, அவங்க தப்பான தீர்ப்புகளை எடுக்கக்கூடியவர்கள் தான், மனிதர்கள் தான், அவங்க சொல்லக்கூடிய கருத்து சரியா தப்பான்னு பார்க்கணும், ஆதாரம் இருந்தால் ஏற்றுக்கிறணும், ஆதாரம் இல்லைன்னா விட்டுறணும் அப்படிங்கிறது தான் சொல்லி காட்டுது. இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருக்குது தமத்துடைய விஷயத்தில். அது மாதிரி மனைவியோட உடலுறவு கொண்டா குளிப்பு கடமையா இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாரு, உடலுறவு கொண்டு விந்து வெளியாகட்டினா குளிப்பு கடமை இல்லை, ஆணுறுப்பை கழுவிக்கிட்டா போதும் அப்படின்ற ஃபத்வா சொல்கிறார். இது ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னது. பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தை மாற்றி மனைவியோட நீங்கள் உடலுறவு கொண்டீங்கன்னா ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் சந்திச்சிட்டாலே விந்து வெளியேறாவிட்டாலும் குளிப்பு கடமை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த விஷயம் உஸ்மான் ரலியல்லாஹு உங்களுக்கு தெரியலை. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜத் தமத்துவை தடுக்கிறாங்க, ஹஜ்ஜத் தமத்து செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவங்க முடியாது எதிர்க்கிறாங்க. மா குன்துல் யதா சுன்னத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி கௌலி அஹதின், யாருடைய சொல்லுக்காகவும் ரசூலுல்லாஹ்வுடைய வழியை விட முடியாது. உஸ்மான் ஆட்சி தலைவர் தான், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர் தான், பெரியவர் தான், அதனால் அவர் சொன்னதை கேட்க முடியாது, ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லுதான் எனக்கு முக்கியம்னு அலி ரலியல்லாஹு அவங்க முடிவெடுத்தாங்களா இல்லையா? அப்போ சலஃபு கொள்கைங்கிறது ஒரு போலி கொள்கை. இன்னைக்கு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களே அது டூப்ளிகேட் சலஃபு கொள்கை. உண்மையிலே சஹாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னா ஏற்றுக்கிருவேன், அபூபக்கர் நீ சொன்னா ஏற்றுக்கிற மாட்டேன், உமர் நீ சொன்னா ஏற்றுக்கிற மாட்டேன், உஸ்மான் நீ சொன்னா ஏற்றுக்கிற மாட்டேன் என்று நம்ம சொல்லக்கூடிய இந்த கொள்கையில தான் சஹாபாக்கள் அன்றைக்கு இருந்தார்கள். அப்புறம் சில கேள்விகளையும் கேட்கிறார். ஒரு சம்பவத்தை சொட்டி காட்டுறார். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, இன்ஜாக்கும் ஃபாசிகுன் பி நபைன் ஃபதயப்மன் இன்ஜாக்கும் ஃபாசிகுன் பி நபைன் ஃபதபையனு, ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனம் எப்போ வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை அனுப்புனாரு ஜக்காத்தை வசூலிக்க. அவர் ஜக்காத்தை வசூலிக்காம ரசூல்லாட்ட அவங்க ஜக்காத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பொய்ய சொல்லிட்டாரு. கடைசி ரசூலா அந்த மக்களை தாக்க போனாங்க. அந்த மக்கள் ரசூல்லாட்ட யாரும் எங்கள்கிட்ட ஜக்காத் வசூலிக்க வரலை அப்படின்ட்டு தகவலை சொல்லும்போது தான் தெரியுது இவர் பொய் சொல்லியிருக்கிறாருன்னு. இந்த சம்பவத்தை சுட்டி காட்டி சஹாபாக்கள் இப்படி மார்க்கத்துக்கு மாற்றமான தவறான முடிவை எடுத்திருக்கிறாங்க, இந்த விஷயத்தில் அவங்கள பின்பற்றணும்னு சொல்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ விளங்குதில்ல சஹாபாக்கள் மார்க்கத்துக்கு ஏன் நம்ம சொல்கிறோம் சஹாபாக்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று ரெண்டு விஷயங்களை தவறாக சொல்லியிருப்பாங்க, இல்லாததை சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்படி சொல்லிட்டா உடனே இவர் குதிக்கிறார். அது எப்படி இல்லாத சொல்லுவாங்க சஹாபாக்கள்? ரசூலுல்லாஹ் சொல்லாத சொல்லுவாங்களா? சஹாபாக்கள் சொல்லுவாங்களா அப்படின்னு குதிக்கிறார். ஆனால் அவர் வாயிலிருந்தே வருது இல்லாதது என்ன, குர்ஆனுக்கே மாத்தமாக பேசுவாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஆர்டரை போட்டு இந்த ஆர்டரை மீறுவாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் ஆதாரம் காட்டுறார். அப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன? சஹாபாக்கள் தப்பே செய்ய மாட்டீங்கன்னு ஒரு பக்கம் பேசுறீங்க, இன்னொரு பக்கம் சஹாபாக்கள் தப்பு செய்வாங்க அதில் பின்பற்றணும்னு சொல்கிறோமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு முரண்பாடான விளக்கம். அப்புறம் இமாம் மாலிக் அவங்களுடைய சொல்லலாம் ஆதாரமாக காட்டுறார். இமாம் மாலிக் அவர்கள் சலஃபு, அவருடைய கொள்கை என்ன தெரியுமா? இமாம் மாலிக் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை சுட்டி காட்டி இந்த கபரில் உள்ள மனிதரை தவிர வேறு யாருடைய சொல்லாக இருந்தாலும் ஏற்க தகுந்த சொல்லு இருக்கும், மறுக்க தகுந்த கருத்து இருக்கும். அதை ஏற்றுக்கவும் செய்யலாம், மறுக்கவும் செய்யலாம். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு மட்டும்தான் மறுக்க முடியாத சொல்லு அப்படி இமாம் மாலிக் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி இதுதான் சலஃபுகளுடைய மதுஹபுங்கிறார். நீ எந்த மதுஹபில் இல்லை அதான் நம்ம கேட்குறோம். நீ எதை ஆதாரமாக காட்டுறியோ அந்த மதுஹபில் ஏன் நீ இல்லை? மாலிக் இமாம் சொல்கிறத நாங்கள் சொல்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னதை தான் அப்படியே ஏற்றுக்குருவோம். சஹாபாக்கள் ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு ஆதாரம் இருக்கா, சரியான கருத்தான இமாம் மாலிக் சொன்ன மாதிரி ஆராய்ச்சி செய்வோம். சரியாக இருந்தால் ஏற்றுக்குருவோம், சரியா இல்லையா விட்டுருவோம். இமாம் மாலிக் நீ சொல்கிற மாதிரி சொன்னாரா? சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் கேளு நான் சொன்னார்.
ரசூலுல்லாவுடைய சொல்லுக்கு மட்டும்தான் அந்த தகுதி. மற்ற யாருடைய சொல்லா இருந்தாலும் அதை ஏற்கிற விஷயமும் இருக்கும், மறுக்கிற விஷயமும் இருக்கும். அப்போ இவருக்கு எதிரான கருத்தை இமாம் மாலிக் சொல்லியிருக்கும் போது அதை இவர் ஆதாரமாக காட்டுறதை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி சஹாபாக்களை நம்ம இழிவுபடுத்துகிறோமா, அதையும் அவர் கோட் பண்ணுறார். சஹாபாக்களுக்கு விஞ்ஞானம் தெரியாதுன்னு சொல்கிறோமா, சஹாபாக்கள் நம்ம குரானை விளங்குற மாதிரி ஹதீஸை விளங்குற மாதிரி சஹாபாக்கள் விளங்க முடியாதுன்னு சொல்கிறோமா, இது சஹாபாக்கள் இழிவுபடுத்துறது. இப்படியெல்லாம் இழிவுபடுத்துகிறவங்களை அல்லாஹ் விடமாட்டான் அப்படின்னு கொந்தளிக்கிறார். மக்கள்கிட்ட ஒரு உணர்ச்சியை உசுப்பி விடுறது தான். அசத்தியவாதிகள் அதை செய்வாங்க. ரசூலுல்லாவை பின்பற்றுங்க, மதுஹப் வேண்டான்னு சொல்லும்போது இமாம்களை திட்டுறான், அவுலியாவை திட்டுறான் அப்படின்னு அசத்தியவாதிகள் சொல்லி மக்களை அப்படி சொன்னாதான் மக்கள் கொந்தளிப்பாங்க அப்படிங்கிறக்காண்டி உசுப்பேத்தி விடுறது. இந்த மாதிரி உசுப்பேத்தி விடுற வேலையை தான் அவரும் செய்கிறார். சஹாபாக்கள் இழிவுபடுத்துகிறோமா, நம்ம எதுக்கு இங்கே சொன்னோம்? நீ சொல்கிற சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் மாக்கம் ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது. சஹாபாக்கள் குரானை எப்படி விளங்குனாங்களோ அப்படித்தான் விளங்கணும், சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சாங்களோ அப்படித்தான் புரியணும், நம்மளா சுயமாக சிந்திக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு பதில் தரும்போது சொல்கிறோம் சஹாபாக்களுக்கு விஞ்ஞானம் தெரியாது, அந்த அடிப்படையில் அவங்க சிந்திக்கலை, அப்போ நம்ம அந்த அடிப்படையில் சிந்திக்க கூடாதா அப்படின்னு கேட்டால் இதை இவர் திருப்பி விடுறார். சஹாபாக்கள் நம்ம மட்டப்படுத்துகிற மாதிரி. அது மாதிரி பாருங்க, ஹதீஸுகள் சஹாபாக்களுக்கு கிடைக்காத ஹதீஸுகள் நமக்கு கிடைச்சிருக்குது. அவங்களோட இன்னைக்கு நம்ம கூட விளங்க முடியும், நம்ம சொல்லியிருக்கோம். உண்மைதான். எந்த அடிப்படையில் சொன்னோம்? சஹாபாக்கள்லாம் மட்டமானவங்க, அவங்களெல்லாம் அறிவில்லை, நமக்கு தான் அறிவு இருக்குது, இப்படி கோணத்தில் சொன்ன மாதிரி அவர் பேசுகிறார். எப்படி சொன்னோங்கிறத விளக்கின்னு சொல்லியிருக்கிறோம். என்ன சொன்னோம்? இன்னைக்கு புகாரி கிதாப் இருக்குது, முஸ்லீம் கிதாப் இருக்குது, ஹதீஸுகள்லாம் தொகுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஹதீஸுகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஆனால் ரசூல்லா காலத்தில் தெரிய முடியுமா? ரசூல்லாவுக்கு பின்னாடி சஹாபாக்கள் வந்தாங்களே, அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு இவ்வளவு ஹதீஸும் கிடைச்சிருக்குமா? வாய்ப்பு இல்லை. அபூ ஹுரைராவுக்கு அவர் தெரிஞ்ச ஹதீஸ் தான் உண்டு, உமர் அலி உள்ளவங்களுக்கு அவர் தெரிஞ்ச ஹதீஸ் தான் உண்டு. அதனால தான் உமர் அலி உள்ளவங்களுக்கு சில நம்ம அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விஷயம் கூட தெரியாமல் போயிருக்குது. ஒரு வீட்டுக்கு போனால் 3 தடவை அனுமதி கேட்கணும், பதில் வராட்டினா திரும்பிடணும். இது நம்ம எல்லா பேரும் வழங்கி வச்சிருக்கோம். ஏன்? இன்னைக்கு புகாரி முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்குது, நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் உமர் அலி உள்ளவங்களுக்கு இந்த செய்தி தெரியல. அபு மூசா அலி உள்ளவங்க போய் உமர் அலியோட அனுமதி கேட்குறாங்க, பதில் வரல, வீட்டு திரும்பி போயிடுறாங்க அபு மூசா. அப்போ உமர் கூப்பிட்டு ஏன் திரும்பி போனேன்னு கேட்குறாரு. அபு மூசா சொல்கிறாரு, ரசுல்லா சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போனால் 3 தடவை அனுமதி கேட்கணும், பதில் வருதான்னு பார்க்கணும், பதில் வரலையா திரும்பி போயிடணும்னு அபு மூசா உமர் அலியில் உங்கள்கிட்ட அந்த ஹதீஸை ரசுல்லா சொன்னாங்கங்கிறார். அப்போ உமர் அலி ஏற்றுக்கிட்டாங்களா? இதுக்கு நீ ஆதாரம் கொண்டு வான்னு கேட்டாங்க. உமர் எந்த அளவுக்கு வந்திருக்காங்க? உமர் அலிலாம் ஆதாரம் காட்டுறவர். உமர் அலியில் உங்கள் கொள்கையில் இருக்கணுமா இல்லையா? உமர் அலி அவங்க எப்படி அட்வான்ஸாக இருந்திருக்கிறாங்க. ரசுல்லா சொன்னாங்கன்னு அபு மூசா சொல்கிறாரு, ரசுல்லா சொன்னாங்கன்னு சொல்கிற, அதுக்கு ஆதாரம் காட்டு, நீ இன்னொரு சாட்சியை கொண்டு வான்னு கேட்குறாரு. அப்புறம் போய் அபு மூசா அபு சயீத் அலியில் உங்கள் குதிரையை கூட்டிகிட்டு வந்து அபு சயீது குதிரை அபு மூசா சொல்கிற மாதிரி ரசுல்லா சொல்லியிருக்காங்கன்னு ரசுல்லா சொன்னாங்கன்னு 2 சாட்சியை வச்சு கன்ஃபார்ம் ஆகும்போது தான் உமர் ஏற்றுக்கிட்டார். அப்போ இந்த செய்தியில் என்ன விளங்குது? சஹாபாக்களுக்கு ஹதீஸ்கள் தெரியாமல் இருந்து நம்ம என்ன சொல்கிற உண்மைதானே, இல்லாத சொல்லிட்டோம். எதுக்கு மக்களை நீ உசுப்பி விடுற, மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுற, சஹாபாக்களை நம்ம மட்டப்படுத்துகிற மாதிரி ஒரு அவதூறை எதுக்கு நீ சொல்கிற? உண்மையை நம்ம உள்ளபடி சொல்லியிருக்கிறோம். சஹாபாக்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் போயிருக்கிறது, நமக்கு கிடைச்ச ஹதீஸுகள். இமாம் ஷாஃபி அதை தான் சொல்கிறார். இமாம் ஷாஃபி கிதாபுல் உம்முல என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சஹாபாக்களுக்கு பல ஹதீஸுகள் தெரியாமல் போயிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். இப்போ ஷாஃபியை வழிகட்டுறன்னு சொல்லுவியா? ஷாஃபியுடைய கொள்கையெல்லாம் தப்புன்னு சொல்லுவியா? நரகத்துக்கு போகிறேன்னு சொல்லுவியா? அது மாதிரி வைக்கக்கூடிய வாதங்களை பார்த்தீங்கன்னா பிதஅத்வாதிகள். சொல்லப்போனால் 2001 21/7/2001 இலங்கையில் சுன்னத் ஜமாத்தோட நம்ம விவாதம் பண்ணுறோம், பிஜே விவாதம் பண்ணுறார். அந்த நேரத்தில் இந்த அப்துல் வதூத் ஜிபிரி பிஜேவுக்கு சப்போர்ட்டாக நம்மளோட தான் சேர்ந்து இருக்கிறார். சொல்லப்போனால் அந்த விவாதத்துக்கு தலைவராகவும் இவர் இருக்கிறார். அந்த விவாதத்துடைய தலைப்பு என்ன? யார் சுன்னத் ஜமாத்து அப்படிங்கிற தலைப்பு. நம்ம நிலைப்பாடு அப்துல் வதூத் ஜிபிரியுடைய நிலைப்பாடு அந்த நேரத்தில் குர்ஆனை மட்டும்தான் கடைபிடிக்கணும்னு சொல்லி. ஆனால் எதிர்த்தரப்பில் உள்ள சுன்னத் ஜமாத்துடைய நிலைப்பாடு குர்ஆனை கடைபிடிக்கணும், ஹதீஸை கடைபிடிக்கணும், சஹாபாக்களை பின்பற்றணும், இமாம்களை பின்பற்றணுங்கிறது அவங்க நிலைப்பாடு. இவர் அந்த நேரத்தில் எந்த நிலைப்பாட்டில் இருக்காரு? சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார். அந்த விவாதத்தில் எதிர்த்தரப்பில் உள்ள அந்த மதுஹப்வாதிகள் குராஃபிகள் சில வசனங்களை சுட்டி காட்டி குர்ஆனை அல்லாத விஷயத்தை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களை சுட்டி காட்டினாங்க. அந்த ஆதாரத்தை எல்லாம் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து இவர் பேசுகிறார்.
அது ஆச்சரியமா இருக்குது. அந்த ஆதாரம் என்னைக்கு இது கூடாதுன்னு பேசுகிறோமோ, எதிராளிகள் அந்த ஆதாரத்தை வைக்கும்போது அது தவறுன்னு சொன்னோமோ, இவரும் சேர்ந்துக்கிட்டு அந்த நிலையில் இருந்தாரோ, இன்னைக்கு வந்துக்கிட்டு அந்த ஹுராஃபிகளுடைய வசனங்கள், அந்த ஹதீஸுகள் ஆதாரங்களை எடுத்துகிட்டு வந்து சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறதுக்கு ஆதாரமாக வைக்கிறார். அதில் ஒரு செய்தி என்ன, 4வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே அதி உல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், ஓ உலில் அம்ரி மின்கும், உங்கள் அதிகாரம் உள்ளவங்களுக்கு கட்டுப்படுங்கள், ஃபைன் தனாசாத்தும் ஃபி ஷையின் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தால் அல்லாஹ் ரசூல் பக்கம் திரும்பி போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை சொல்லி பார்த்தீர்களா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், ரசூலுக்கு கட்டுப்படணும், அதிகாரம் உள்ளவங்களுக்கு கட்டுப்படணும். அதிகாரம் உள்ளவர்கள் கருத்து வேறுபாடு வந்தால் அல்லாஹ் ரசூலுக்கிட்ட போகணும். அப்போ கருத்து வேறுபாடு வராட்டினா அல்லாஹ் ரசூல் அல்லாத மற்றவங்க சொன்னதை ஏற்றுக்கிறலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை ஆதாரம் காட்டி சஹாபாக்களை பின்பற்றணும்னு அவர் சொல்கிறார். இதில் எங்கே சஹாபாக்களை பின்பற்றணும்னு இருக்குது? உலில் அம்ரி மின்கும் இருக்கு, அதிகாரம் படைச்சவங்களை கட்டுப்படுன்னு இருக்குது. நீங்கள் விளங்குற மாதிரி விளங்குறதா இருந்தால் சஹாபாக்களை மட்டும் இல்லை, சஹாபாக்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் வர்றாங்களோ, ஏன்னா கருத்து வேறுபாடு வந்தால் அல்லாஹ் ரசூல் பக்கம் போங்கன்னு இருக்குது. கருத்து வேறுபாடு வராவிட்டால் யார் பக்கம் போகணும்னு இல்லை. அப்போ சஹாபாக்கள் பக்கம் போகணுமா, இமாம்கள் பக்கம் போகணுமா, இந்த மதுபாதிகள் பக்கம் போகணுமா, யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் ஏற்றுக்கலாமா? அப்போ நீங்கள் விளங்குன மாதிரி விளங்குறதா இருந்தால் இஸ்லாத்துடைய அடிப்படையே நாசமாக போயிடும். தெளிவாக தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். என்ன சொன்னால், அதிகாரம் உள்ளவங்களுக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ் ரசூலுடைய அதிகாரம் என்ன? மார்க்கத்தை சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு மட்டும் உள்ள அதிகாரம். அந்த விஷயத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும். அதிகாரிகளுக்கு கட்டுப்படுங்கன்னா சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை அவங்களா சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்குதா? அல்லாஹ் ரசூல் அல்லாதவங்களுக்கு புதிதாக மார்க்கத்தை சொல்லக்கூடிய ரைட்ஸ் இருக்குதா? அவங்களுக்கு என்ன அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான் அந்த அதிகாரத்தில் கட்டுப்படுங்க. அல்லாஹ் ரசூலுக்கு இல்லாத ஒரு அதிகாரம் மற்றவங்களுக்கு இருக்குது. அது என்ன அதிகாரம்? ஆட்சிங்கிற அதிகாரம், பொறுப்பாளிகள்ங்கிற அதிகாரம், முஸ்லீம்களுடைய காரியங்களுக்கு தலைவருங்கிற அதிகாரம். வருவாங்க, ஒரு சட்டம் போடுவாங்க, நாட்டில் சிவப்பு லைட்டு போட்டால் கார் போகக்கூடாதுன்னு சட்டம் போடுவாங்க, அரசாங்கம் ரூல் போடும். இது குரானைஸ் மேட்ரு இல்லை, அதிகாரம் மேட்ரு. இப்போ நான் கட்டுப்பட மாட்டேன், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவேன்ட்டு போகக்கூடாது. அதிகாரியாக இருக்கிறாங்க, உலக விஷயத்தில் சில சட்டங்களை போடுவாங்க, அப்போ நம்ம கட்டுப்படணும் அப்படின்னு சொன்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு மார்க்க விஷயத்தில் சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் பின்பற்றணும். அதுக்கு இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுறார். சுன்ன ஜமாத் காட்டின ஆதாரம். அதில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், கருத்து வேறுபாடு வந்தால் அல்லாஹ் ரசூல்கிட்ட போ, ஒரு செக்கும் வச்சிடறான் அல்லாஹ். ஏன்னா இப்படி அதிகாரிகளுக்கு கட்டுப்படுங்கும் போது சில நேரங்களில் அவங்க மார்க்க விஷயத்தை தலையிடுவாங்க. அப்போ ஒரு சர்ச்சை வரும். என்ன சர்ச்சை? அதிகாரிக்கு கட்டுப்படணுமா? அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்காங்களா அதிகாரி கட்டுப்படணும்னு, கட்டுப்படணுமா அல்லது மார்க்க விஷயமா இருக்கே இவங்களுக்கு கட்டுப்படலாமா அப்படின்னு ஒரு சர்ச்சை வரும். அந்த மாதிரி நேரங்களில் அல்லாஹ் ரசூல் பக்கம்தான் உன்னுடைய தீர்வு இருக்கணுமே தவிர இந்த அதிகாரிக்கு நீ கட்டுப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதே அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். ரசூல்லா காலத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ரசூல்லா ஒரு தலைவரை நியமித்து ஒரு படையை அனுப்புகிறாங்க. அந்த தலைவர் என்ன பண்ணுறார்? நெருப்பை மூட்டி எல்லாரும் நெருப்பில் கூச்சி சாவுங்கிறார். புகாரில் இந்த சம்பவம் இருக்குது, 6612வது சம்பவம். இப்போ சில சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க? தலைவருக்கு கட்டுப்படணும், அவர் நெருப்பில் குதிக்க சொல்கிறார், நெருப்பில் குதிக்கணும்னு சொல்கிறாங்க. சில சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க? நெருப்பில் கூச்சிடக்கூடாது, அவர் மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயத்தை சொல்கிறாரு, இதில் கட்டுப்படக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ரசுல்லாட்ட வந்து தீர்வு கேட்குறாங்க. ரசுல்லா சொல்கிறாங்க நெருப்பில் குதிக்கக்கூடாது, அவர் சொன்னதை கேட்டு நெருப்பில் கூச்சிருந்தீங்க நரகத்துக்கே போய் சேர்ந்துருப்பீங்க. இன்னம தாத்து ஃபில் மாரூஃப், நல்ல விஷயத்தில் தான் கட்டுப்படணும் ரசுல்லாட்ட அழகா சொல்லியிருக்கு. ரசுல்லா வந்து தீர்வு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த வசனத்துக்கு விளக்கம். அல்லாஹ் ரசூல் தான் கட்டுப்படணும். சில விஷயங்களில் அதிகாரி என்ன செய்வார்? மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயங்களில் கூட தலையிடுவார். அப்போ கருத்து வேறுபாடு வரும். அப்போ என்ன செய்யணும்? அல்லாஹ் ரசூல் சொன்னதை தான் கேட்கணுமே தவிர இவருக்கு உட்பட்ட அதிகாரத்தில் கட்டுப்படணும். இவருக்கு உட்படாத விஷயங்கள் மார்க்கத்தில் இவர் தலையீடு செய்தால், மார்க்கத்துக்கு மாற்றமானதை சொன்னால், மார்க்கத்தில் இல்லாத சொன்னால் அப்போ கேட்கக்கூடாது. அதிகாரி 2 ரக்காயத்து ஃபஜர் தொழுகை 4 ரக்காயத்தா தொழுகுன்னு சொல்கிறார், கேட்கலாமா? கேட்க முடியுமா? அதில் அவருக்கு அதிகாரம் இல்லை. உலக விஷயத்தில் சொன்னால் கேட்கலாம். இது பச்சை பிள்ளைக்கு விளங்கக்கூடிய ஒரு விஷயம். இது சாதாரண ஒரு விஷயமா? பெரிய ஒரு மேட்ரா? விளங்குற கஷ்டமான ஒரு மேட்ரா? பச்சை குழந்தைக்கு விளக்கக்கூடிய விஷயம். ஒரு சாதாரண ஒரு அடிப்படை தௌஹீத்வாதியாக இருப்பான், ஒரு உறுப்பினராக இருப்பான், அவனுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் பெரிய ஆலிம்னு சொல்லிக்கிட்டு ஜுப்பா போட்டுக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய தாடியை வச்சுக்கிட்டு பேசக்கூடிய இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இத்தனைக்கு விவாதம் வேறு பண்ணியிருக்கிறார்.
யாரோட? இந்த வசனத்தை எல்லாம் ஆதாரம் காட்டி மதுபாதிகளோட பேசின விவாதம் வேற பண்ணியிருக்கிறார். அதுக்கு தலைவராக வேற இருந்திருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, மார்க்கறிவு கொஞ்சம் இருந்தால் இப்படிலாம் பேசுவாங்களா? சும்மா எதையாவது ஒன்று விட்டு அடிக்கிறது. சஹாபாக்கள்னு சொல்லி நம்மளை சஹாபாக்கள் எதிரானவங்களை மாதிரி காட்டி இயக்கத்தை வளர்க்க பார்க்கிறார், மக்களுக்கு ஆள் சேர்க்க பார்க்கிறார். இன்னொரு செய்தியை அவர் ஆதாரமாக காட்டுறார். என்னன்னா பாருங்க, எல்லா மதுபாதிகள் காட்டக்கூடிய செய்திகள் தான். ஹாக்கிம்ல ஒரு செய்தி இருக்குது. ரசூல்லா சொன்னாங்க 72 கூட்டம் பிரியும், ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும். அந்த ஒரு கூட்டம் என்ன தெரியுமா? மான அலைஹி வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எப்படி இருக்கிறோமோ அந்த கூட்டம் தான். இந்த ஹதீஸை கொண்டு வந்து ஆதாரம் காட்டுறார். இது என்ன ஆதாரம்? அந்த இலங்கை விவாதத்தில் இவருக்கு எதிராக இருந்தாங்களே அந்த சுன்னத் ஜமாத்து, அவங்க காட்டின செய்தி தான். அப்போ நம்ம என்ன பதில் கொடுத்தோம்? அதை மறுபடியும் அந்த கேசட்டை போட்டு பாருங்க நீங்க. அந்த ஹதீஸுக்கு பதில் கொடுத்தோம். இந்த ஹதீஸ்ல மான அலைஹில் யௌம் வஸ்ஹாபி, இன்றைய தினம் நானும் என்னுடைய தோழர்களும் என்று இருக்கிறது. அது எல்லா காலத்திலும் இல்லை. ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது சஹாபாக்களுக்கு ரசூல்லா எப்படி பயிற்சி கொடுத்து அவங்கள உருவாக்கி காட்டினாங்களோ அந்த காலத்தில் சஹாபாக்கள் என்ன செய்தாலும் அது மார்க்கம். சஹாபாக்கள் தனியாக செஞ்சது மார்க்கம் இல்லை, ரசூல்லாவோட சேர்ந்து இருக்க வேண்டும், ரசூல்லா காலத்தில் செய்திருக்க வேண்டும். அப்படிதான் அந்த ஹதீஸ்ல இருக்குது. சொன்னமா இல்லையா? அந்த விவாதத்தில் தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த விவாதம் நடக்கும்போது விவாதம் யாரோ பண்றாங்க, நமக்கு என்ன தலைவராக இருந்துக்கிட்டு என்ன சொல்றோம், எதிராளி என்ன வைக்கிறான், ஒரு அறிவும் இல்லை. அந்த ஹதீஸ் பலகீனங்கிறதையும் சொல்லி காட்டணும். அந்த ஹதீஸ் அப்துல் ரஹ்மான் பின் ஜியாதுங்கிறவரார ஒரு பலகீனம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டா கூட இதுல ஆதாரம் இல்லை, ஏன்னா இது ரசூலோட சேர்ந்து இருக்கும்போது உள்ள விஷயம் தான் அவங்க ஏத்துக்கிறலாம், அதான் சரிங்கிறது ஆதாரம் அப்படின்னு நம்ம விளக்கி இருக்கிறோம். அதையெல்லாம் கொண்டு வந்துட்டு இப்போ ஆதாரம் காட்டுறார். அப்ப இவரை எந்த நிலையில வைக்கிறது? இவரே தப்புன்னு சொன்ன செய்தியே சரின்னு சொல்றாரு, ஆதாரம் இல்லைன்னு சொன்ன ஹதீஸை ஆதாரமா காட்டுறாரு. அப்ப இவருடைய கொள்கை தான் என்ன, நிலைப்பாடு தான் என்ன? குழப்பமா இருக்குது.